வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2024 மாதங்கள் எப்படி ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 2-8 இருக்காங்க. 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும். அந்த அந்த 2 கிரகத்துல எந்த வித மாற்றங்களும் மே மாதத்தில் இருக்க போறது இல்லை. அதே சமயத்துல கண்டகசனியாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியவே சிம்ம ராசியவே பார்த்து சில பிரச்சனைகளும் சில டென்ஷனும் சில ப்ரெஷரையும் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சனி நிலையிலும் எந்த மாறுபாடும் மே மாதத்தில் இல்லை. குரு பெயர்ச்சி மட்டும்தான் இந்த மாதம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மே 1ஆம் தேதி ஆண்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருகிறார் 9ஆம் இடத்திலிருந்து. இத்தகைய ஒரு பயிற்சி எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதோட சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து விட்டார். உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது. சிம்ம ராசிக்காரருக்கு செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்களும் சில எதிர்பார்ப்புகளும் டிராவலிங் விஷயத்துல கொஞ்சம் அசௌகரியங்களும் பேச்சு விஷயத்துல சில நாம பேசுறது வேற மாதிரி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ சனி 7ஆம் இடத்துல ராசியை பார்த்து செவ்வாய் 8ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கிற நிலை இருக்குது இந்த மாதம் முழுக்குங்கிறது சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தை நீங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். நாட் தி பெஸ்ட் மந்த் ஃபார் யூ. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்தை பார்ப்பதனால சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். வரவேண்டிய கடன் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. 4ஆம் இடத்தை பார்ப்பதனால சில இடம் விஷயத்துல சில சாதகமான விஷயங்கள், தாயார் விஷயத்துல சில உடல்நல கோளாறு இது வரைக்கும் இருந்தாங்கன்னா அதுல ஒரு நிவர்த்தி வரக்கூடிய விஷயங்கள் வருதுங்க. அதே சமயத்துல 6ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் சில ஒரு சுப கடன்கள் வாங்கி அதன் மூலமா சில செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் பொதுவா பார்க்கும் பொழுது மே 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனே வந்து 10ஆம் இடத்துக்கு போய் அருமையான ஒரு பொசிஷனுக்கு போறார். எப்பவுமே ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போவது அருமையான விஷயம். ஸோ முதல் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு சாதகமற்ற பலன்கள் இருந்து மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போறார். சூரியனும் அங்கேயே இருக்கிறார், குருவும் அங்கேயே இருக்கிறார். புதனும் மே 10ல் வந்து 8ல் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாமே சாதகமான விஷயங்கள். ஸோ மே 10லேருந்து படிப்படியாக சில கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கண்டிப்பாக சில இடர்பாடுகள் நீங்கி கொஞ்சம் எல்லா விஷயங்களும் ஃபால் இன் பிளேஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேலேருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. இம்பார்ட்டண்டான டிசிஷன்லாம் செகண்ட் ஹாஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் டிராவலிங் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம எங்கோ போகணும், வெளியில் போகணும் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் பிளான் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிறந்ததாக இருக்கிறது. ஏன்னா முதல் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் பாவத்தில் செவ்வாயும் புதனும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறார். ஸோ சில விஷயங்கள் சாதகம் இல்லாமல் இருப்பதனால் மாதம் போக போக கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ பொதுவாக இந்த மாதம் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய மாதமாக எடுத்துக்காமல் ஒரு மாதிரியான மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் பேசுகிற விஷயத்துலையும் ஹெல்த் விஷயத்துலையும் டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மாதத்தின் இறுதி பகுதி அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்ல பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடுற மாதிரியும் உங்களுக்கே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரியும் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும் மாணவர் செல்வங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸாக வந்து அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் சில அமைப்புகள் சில கிரகத்தின் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு பொது பலன் தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குது பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுடைய கோச்சார அமைப்பில் ஒரு பொது பலனாக தான் நீங்கள் வந்து சிம்மராசிக்காரனுக்காகவும் இந்த ராசிக்காரனுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் முதல் பகுதி வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் ஆகும். 2வது பகுதி வந்து கொஞ்சம் ஃப்ரீயா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக வரக்கூடிய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மே மாதங்கள் இருக்கிறது. பட் இது நீங்க வந்து கண்டகசனி இன்னும் நீடிக்குது. 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், அதோ செவ்வாய் சேர்ந்திருக்கிறாருங்கிறப்போ நண்பர்கள் வட்டாரம், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு அவசரப்பட்டு ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மாதத்தை கழிக்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். மீண்டும் மற்றொரு கண்ணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.